தெய்வானை. வள்ளி தெய்வானை. ஆமாம். ஆலன் ப்ளஸ் காயம், ஆலங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சில பேர் மக்கள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆலங்காயம்னா ஆலமரங்கள் அதிகமாக இந்த ஊரில் இருந்ததால் இது ஆலங்காயம் அப்படின்ற பெயராலையும் சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஊருக்கு எப்போவுமே நம்ம அது எப்படி வந்துச்சுன்னு தேட ஆரம்பிச்சோன்னா பல கருத்துக்களை வந்து மக்கள் சொல்லுவாங்க. அது எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கருத்துக்களை வந்து சொன்னாங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள், நைட்டு நான் இந்த வழியாக தான் ஜவ்வாது மலையிலேருந்து, அதாவது ஜமுனா மரத்தூர்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணாங்க. இங்கேருந்து கிருஷ்ணகிரி, பெங்களூர், வேலூர் எல்லாமே வாணியம்பாடிலாம் பக்கத்துலேயே இருக்குது. இது பெங்களூர் பக்கம் கிடையாது, அங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் வரும். பாருங்கள், இதுதான் வந்து ஆலங்காயம் பேருந்து நிலையம். இப்போ முக்கியமாக நான் சொல்லியிருப்பேன், தீர்த்தகிரி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சுயம்பு லிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். அது வந்து நடுக்காட்டில் அழகாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் தான் அந்த கோவில் இருக்குது. ஆலங்காயம் டு வேலூர் ரோட்டில் இருக்குது. நம்ம அப்படியே பைக்கில் ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாங்க. போகிற வழிலாம் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். பார்த்துட்டே வாங்க. சுற்றி மலைகள் தெரியும். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏலகிரி மலையும் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. தீர்த்தமலை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தருமபுரி அங்கே இருக்கக்கூடிய மலையை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் அதே பெயரில் தீர்த்தகிரி ஈஸ்வரர்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நான் இந்த ரூட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காலங்காத்தால் ஒரு 7 மணிக்கு அழகான ஒரு கூலிங்கான கிளைமேட்டில் சூப்பராகவே இருக்குது. நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்கள் வரலாம். பைபாஸ் ரோட்டை நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர் ஹைவேலாம் போனீங்கன்னா ரொம்ப வண்டிகள்லாம் அதிகமாக வரும். இந்த மாதிரி கிராமத்து சாலைகளில் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும் அந்த சூழல். காலையிலேயே வெயில் வந்துருச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெயில் எதுவும் சரியாக தெரிலங்க. நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ரூட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வேலூர் போகிற சாலை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இது வந்து ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, சாமின்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் நம்ம லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் அதை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ஜமுனா மாத்தூர் வழியாக வந்ததால் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு 250 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க சென்னையிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நீங்கள் டைரெக்டாக சென்னைக்கு வேலூர் வழியாக இந்த ஆலங்காயம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு 200 கிலோமீட்டர்லேயே இந்த இடத்துக்கு வந்துட முடியும். நான் வந்து ஜமுனா மாத்தூர்லாம் காட்டுறதுக்காக போலூர் வழியாக அந்த மலையை ஏறி இந்த பக்கம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வழியாக இறங்கினதால் ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஊரெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. 2 பக்கமும் மலைகள்லாம் சூப்பராகவே விசிபிலிட்டி தெரியுது. நல்ல ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்.
இந்த ரோடெல்லாம் கூட கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே குறுகிய சாலையெல்லாம் மாறுது, ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் லைட்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நம்ம போகிற கோவிலே வந்து அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தீர்த்தம் வந்து ரொம்பவே புனிதமான ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், அழகான அந்த மேடு மாதிரி தெரியுது பாருங்கள் எனக்கு பின்னாடி. அங்கே தான் முருகன் கோயில் இருக்குது. கீழே வந்து அந்த அல்லிப்பூ இருக்கக்கூடிய அந்த குளம் மாதிரி தெரியல, தண்ணி தேங்கி இருக்கிறதால அது ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் தீர்த்த குளம் இங்கே இல்லை, மேலே இருக்குது. இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த குளம் தெரியுது பாருங்கள். இந்த குளத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் மக்கள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் நிறைய நோய்கள் தீர்க்கக்கூடிய பவர் இருக்குது அப்படின்றாங்க. இந்த குளத்தை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த குளத்தில் வந்து நிறைய பேர் அந்த குளம் தண்ணீர் எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய்கள்லாம் நீங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மேடு மாதிரி ஏறி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் பாலமுருகன் கோவில் இருக்குது பாருங்கள். இன்னும் திறக்கலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:25, 7:30 மணினே வைங்களேன். 7:30 மணி தான் ஆகுது. இதுக்கப்புறம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சன்னதியெலாம் திறந்துட்டாங்க. சிவன் கோவிலும் கீழே திறந்தாச்சு. இப்போ நம்ம வள்ளி தெய்வானை சன்னதியை பார்த்துட்டு பாருங்கள், இதுதான் பாலமுருகன் கோவில். இந்த கோவில் கூரைக்குள்ளே அழகாக பாலமுருகனை பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் திறக்கலை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வள்ளி தெய்வானையை போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், மரத்துடைய வேர்கள் இவ்வளோ அழகாக அந்த இடத்துல வந்து படிஞ்சிருக்கு.
ஒரு மலை மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடம். ஆனால் மலையும் கிடையாது, குன்றும் கிடையாதுங்க. இந்த மேடு மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடம். அந்த தீர்த்த குளம் தெரியுது பாருங்கள், அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோக்களை இப்போ தான் பார்த்தேங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த முடி வளராதவங்களுக்குலாம் வந்து இது ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராகவே இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் முடி கொட்டிடுச்சு நிறைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பாலமுருகன் கோவில் அழகாக அந்த வேலெலாம் வச்சுருக்காங்க. வள்ளி தெய்வானை மற்றும் முருகன் இவங்களெல்லாம் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த கோயிலுக்கு நம்ம எதற்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுயம்பு லிங்கத்தை பார்க்க தான். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சுயம்பு லிங்கங்கள் உருவாகியிருக்கு. அதில் வந்து முக்கியமான வெள்ளியங்கிரி நிறைய பேர் போவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட சுயம்பு லிங்கம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு சுயம்பு லிங்கம் அப்படின்னாலே போயிட்டு பார்க்க தோணும். அந்த லிங்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உருவாச்சு அப்படின்றத நம்ம கேட்கலாம். வள்ளி தெய்வானை. ஆமாம், இப்படி வந்து சரிங்க ஐயா. இந்த ஊர் பேருங்கய்யா தீர்த்தமலையா? அது பெத்தூர் தீர்த்தம். தீர்த்தம் பெத்தூர் தீர்த்தம். பிரதூர் தீர்த்தம். ஊர் பெத்தூர். பிரதூர் தீர்த்தம். இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊர் பேர் வந்து பெத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. தீர்த்தகிரி ஈஸ்வரர் பெத்தூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆலங்காயம் தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆலங்காயம் இங்கே இருக்கக்கூடிய ஊர்களில் மிகப்பெரிய ஒரு ஊர். பக்கத்தில் தான் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோவிலை பற்றி ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. நைட்டு நான் வந்து ஆலங்காயத்தில் வந்து நான் சாப்பிட்டு போனேன்ல ஹோட்டலில், அங்கே விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தான் தோன்றி சுயம்புலிங்கமே ஒரு கோவில் இருக்குங்க, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அதனால தான் நைட்டு நம்ம அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இந்த கோவிலுக்காக அப்படி நம்ம வெயிட் பண்ணி இப்போ வந்தோம். பாருங்கள், பாலமுருகர் ஆலயம் புதுப்பித்தல் அதெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். பெத்தூர் அப்படின்றத அந்த ஊர் பேருன்றதையும் போட்டிருக்கு. தீர்த்தகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாலமுருகன் சன்னதி திறப்பாங்க, சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். ஆனால் கோவிலில் வந்து ஏதோ இன்றைக்கி வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த குளம்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. ஆனால் முக்கியமாக நம்ம அந்த சுயம்புலிங்கத்தை பார்க்காம இங்கேருந்து போக மாட்டோம். இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி தாங்க, அந்த குளம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுதான் வந்து தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பேரே வந்து பெத்தூர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இவர் சொன்னார், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீர்த்தத்தில் பல நோய்கள் குணமாகிறதால தான் இது தீர்த்தகிரி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு தானாக தோன்றிய அந்த சுயம்புலிங்கத்தையும் சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு நோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறதால தான் இந்த இடத்துக்கு தேடி ரொம்ப தூரத்துலேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, சேலத்துலேருந்துலாம் வராங்கன்னு சொல்கிறாங்க. சாமி பேருங்கய்யா? சாமி பேர் என்ன? சிவன் தீர்த்தகிரி ஈஸ்வரர். தீர்த்தகிரி ஈஸ்வரர். ஆலங்காயம். ஆமாம், ஆலங்காயம் தீர்த்தகிரி ஈஸ்வரர். ஒரு வேலை விஷயமா வந்தேன், இந்த கோயில் சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. இந்த கோவிலில் வந்து அன்னதானம் அதெல்லாம் வந்து பிரதோஷம், பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வந்து போடுறாங்களாங்க. மற்ற நாட்கள், அதாவது டெய்லியுமே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பக்தரோட வருகை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தினமும் அன்னதானம் தரா மாதிரி. பாருங்கள், எதிரிலே பஸ் ஸ்டாண்டு தெரியுது. இங்கே லோக்கல் பஸ்ஸும் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ் எப்படின்னு தெரிலங்க. பாருங்கள், நடு ரோட்டில் அழகாக பக்கத்தில் ஒரு சூப்பரான வியூவில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. பக்கத்தில் ஜீவ சமாதி அது மாதிரி எதனா இருக்குங்களா? ஏன் சித்தர் ஆசனாம்பட்டில் தான். ஆசனாம்பட்டா? அது எங்கே இருக்குங்க? ஒரு 10 கிலோமீட்டர்.
இந்த சுயம்புலிங்கம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய முன்னோர்கள் வந்து பார்த்து சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் சரியான வரலாறு வந்து சொல்லலை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த சுயம்புலிங்கம் வந்து இருந்திருக்கு, அதுக்கும் முன்னாடி கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேற்கொண்டு இது வந்து தீர்த்தகிரி ஈஸ்வரர் ஆலங்காயம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சென்னையிலேருந்து டைரெக்டாக வந்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் தாங்க வரும். பெங்களூர்லேருந்து வரீங்க, சேலத்துலேருந்து வரீங்கனாலும் வரலாம். எல்லாத்துக்கும் மையமான ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. என்ன வேணும்? என்ன வேணும்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் வரும்போது, அட்வென்ச்சர் தீம் பார்க் வந்து இந்த ஊரில் இருக்குது. அதாவது இந்த ஆலங்காயத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வர வழியில் சாமி அட்வென்ச்சர் தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வர வழியில் ஒரு போர்டு இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே போயிட்டு அந்த மலைங்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ நான் ரிட்டர்ன் போகிற வழியில் அதை பார்க்க முடிஞ்சு அப்படியே காட்டுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த கோவிலை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு சூழலில் தான் அமைஞ்சிருக்கு. ஆலங்காயத்துலேருந்து சரியாக 4 கிலோமீட்டர், ஆலங்காயத்துலேருந்து வேலூர் போகக்கூடிய சாலையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நான் அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப போகிறேங்க. நான் வாணியம்பாடி வரைக்கும் போக போகிறேன், ஒரு வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ